Good morning students. Today we are going to see about lesson 7. So lesson 7 ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ecosystem கொடுத்திருக்காங்க. ஓகே, சூழல் மண்டலத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. So lesson 7 வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். First ecosystem என்னன்னு பாருங்க. The term ecosystem was proposed by A.G. Tansley. So ecosystem வந்து உங்களுக்கு யார் ப்ரோபோஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டான்ஸ்லி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் முன்மொழியப்பட்டதுன்னு சொல்றாங்க. Who defined it as the system resulting from integration of all living and non-living factors. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளும் ஒருங்கிணைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்த என்விரான்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் வி கால்ட் அஸ் ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ இது இன்னொருத்தர் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காரு பாருங்க. வேற ஓடம்னா சொல்லியிருக்காரு டிஃபைன் ஈகோசிஸ்டம் அஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஈகாலஜி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகுன்னு சொல்லுவாங்க. ஈகோசிஸ்டம்னா சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் ecology. So ecology means the integration of all living and non-living factors which is present in the environment is called as ecosystem. ஜென்ரலாக நீங்கள் சொல்லுங்கள். ஓடம் சொல்கிறது வந்து என்னன்னா it is a structure and functional unit of ecology. So what are the structures of ecosystem? ecosystemல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ecosystem comprises the two major components. They are number one abiotic or non-living components. ஸோ அதாவது உயிரற்ற கூறுகள்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் எதெல்லாம் உயிரற்ற கூறுகள் அப்படி ஈகோசிஸ்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காலநிலை காரணிகள்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு நீர், காற்று, அதாவது பார்த்தோன்னா ஏர், வாட்டர், சன்லைட், ரெயின்ஃபால், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டினா மாய்ஸ்சர். ஓகே, உங்களுக்கு ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. எடஃபிக் ஃபேக்டர்ஸ்னால் நீங்கள் ஏற்கனவே போன லெசன் படிச்சிருக்கீங்க. மண் காரணிகள்னு சொல்லுவாங்க. சாயில், ஏர், soil, water, pH of soil. ஓகே, அண்ட் டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நில அமைப்பு காரணிகள் சொல்லுவாங்க. லாட்டிடியூட், ஆல்டிடியூட்லாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிபிட்ஸ் அண்ட் யூமிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூமிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மக்கும் பொருட்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் டாப்பிக்கில் பார்த்துருக்கீங்க. அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ நான் லிவிங் காம்பனன்ஸ், தட் இஸ் ஏபயோட்டிக் காம்பனன்ஸ், உயிரற்ற கூறுகள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் காணப்படக்கூடிய அதாவது சூழல் மண்டலத்தில் காணப்படக்கூடிய ஒரு கூறுகள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏபயோட்டிக் காம்பனன்ஸ் பிளேஸ் டோட்டல் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் present in any ecosystem at a given time. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காணப்படும் மொத்த கனிம பொருட்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா நிலைத்த தரம் சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி சொல்கிறாங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு ஈகோசிஸ்டமில் ஏபயோட்டிக் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு ஸ்டாண்டிங் குவாலிட்டின்னு கொடுத்தாங்க, நிலைத்த தரம் சொல்கிறாங்க, இல்லை ஒரு நிலைத்த கூறுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் திஸ் we call as abiotic non-living components which is present in an ecosystem. சார் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் என்னென்ன சார் உயிரின கூறுகளை வந்து என்னென்ன சார் ஈகோசிஸ்டமில் இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தோன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. தே ஃபார்ம் த ட்ராபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு சூழல் மண்டலத்தில் ஊட்ட மட்டங்களே காணப்படும் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ், ட்ராபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் சொல்கிறாங்க ஈகோசிஸ்டமில். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் ரிலேஷன்ஷிப், trophic levels of an ecosystem, there are two components. Number one is autotrophic components and heterotrophic components. So what is autotrophic components? Autotrophs are organisms which can manufacture the organic compounds. In the organic compounds சொல்லும்போது பார்த்தீங்கன்னா that is starch. Okay, from simple inorganic components through a process called photosynthesis. உங்களுக்கு photosynthesisல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணனா உங்களுக்கு plants வந்து உங்களுக்கு ஸ்டார்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கூட சொல்லலாம். இன் மோஸ்ட்லி ஆஃப் தி பிளான்ஸ். ஓகே, எதுவும் கொடுத்துருக்காங்க பிளான்ஸ் ஆர் த ஆட்டோட்ராப்ஸ். இங்கே பிளான்ஸ் தான் நீங்கள் என்ன சொல்லணும், ஆட்டோட்ராப்ஸ் சொல்லணும். அண்ட் ஆர் கால்ட் அஸ் ப்ரொடியூசர்னு சொல்லலாம், உற்பத்தியாளர்கள்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு தற்சார்பு ஊட்டமுறை நீங்கள் ஏற்கனவே படிச்ச ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்ஸ், ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்ஸ் இப்படி படிச்சிருப்பீங்க. ஆட்டோட்ராஃபிக்னா உங்களுக்கு தெரியும் தே கேன் சிந்தசைஸ் த ஓன் ஃபுட் மெட்டீரியல்ஸ் பை வித் ஹெல்ப் ஆஃப் வாட் ஃபோட்டோசிந்தசிஸ். அதே மாதிரி தான் ஈகோசிஸ்டமில் உங்களுக்கு த பிளான்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆட்டோட்ராப்ஸ். அதை தான் நான் சொல்கிறேன் உற்பத்தியாளர்கள்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் heterotrophic components, those organisms which consume the producers. எந்த ஆர்கனிசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, எந்த உற்பத்தியாளர்கள் இந்த தாவரத்தை வந்து உண்ணும் உயிரினங்கள் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கன்சியூமர்ஸ் சொல்கிறாங்க, நுகர்வோர்கள்னு சொல்லுவாங்க. தாவரமானது எதனா உயிரினங்கள் வந்து பார்த்தோன்னா அது சாப்பிடக்கூடியது வந்து பார்த்தோன்னா கன்சியூமர் சொல்கிறாங்க. அண்ட் கேன் பி ரெகக்னைஸ் டு மேக்ரோ கன்சியூமர் சொல்லலாம்,
micro consumers. So what is called heterotrophic? Those organisms which consume the producers, okay, are called as consumers. It may be divided into two, that is macro and micro consumers. Macro na paranga herbivores nu sollalam, okay, and carnivores. So herbivores தாவர உண்ணிகள் சொல்லலாம், இல்லை கார்னிவோர்ஸ் சொல்லும்போது ஊன் உண்ணிகள் சொல்லுவாங்க, அண்ட் ஆம்னிவோர்ஸ் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் சொல்லியிருக்காங்க. திஸ் வி கால் அஸ் மேக்ரோ கன்சியூமர்ஸ். த ஆர்கனிசம் விச் கன்சியூம் த ப்ரொடியூசர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெட்ரோட்ராஃபிக். ஓகே, ஸோ நீங்கள் மேக்ரோ கன்சியூமர்ஸ்னால் என்ன சொன்னீங்கன்னா ஹெர்பிவோர்ஸ் சொல்கிறீங்க, ஆம்னிவோர்ஸ் சொல்கிறீங்க. ஆனால் மைக்ரோ கன்சியூமர்ஸ்னால் என்ன சொன்னால் டீகம்போசர்ஸ். ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸு அனிமல்ஸு எல்லாம் வந்து என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிதைவைகள்னு சொல்லுவாங்க, எல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகும். Decomposes organism that decompose the dead plants and animals. Okay, so எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தோன்னா அழியக்கூடியது தான். அதான் dead plants and animals to release what organic and inorganic nutrients to the environment. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மண்ணில் வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சாயிலில் வந்து அது வந்து திரும்ப உங்களுக்கு சாயிலில் வந்து போயிடும். அந்த சாயிலில் திரும்ப வந்து பார்த்தோன்னா அது வந்து திரும்ப எது யூஸ் பண்ணணும்னா இட் இஸ் ரீயூஸ் பை த பிளான்ஸ். ஓகே, ஸோ மீண்டும் தாவரங்கள் பார்த்தா அந்த டெட் ஆர்கானிக் பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ அதை டீகம்போஸ் ஆன மெட்டீரியல்ஸோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா மீண்டும் தாவரங்கள் பயன்படுத்துவதற்கு உதவுகின்றன சொல்கிறாங்க. ஸோ எது மைக்ரோ கன்சியூமர் சொல்லும்போது பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்டிஸ் அண்ட் ஃபங்கை. இதுதான் வந்து பார்த்தோன்னா பிளான்ஸோ அனிமல்ஸோ உங்களுக்கு வந்து டீகம்போஸ் பண்ணி அது வந்து ஜென்ரலாக இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். தட் இஸ் கால் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் ஒரு உரமாக கூட மாறிடலாம், மண் உரங்கள் சொல்லலாம். மண்ணில் வந்து பார்த்தோன்னா ஒரு உரமாக மாறிடும். Okay, so it is reused by the plants. The amount of living material present in a populations at any time is known as standing corpus. ஒரு உயிரின கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காணப்படும் உயிர்களின் அளவிற்கு, ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த உயிர்களின் அளவிற்குன்னா சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டிங் கிராப் சொல்லுவாங்க. which may be expressed in terms of numberன்னு சொல்லலாம், இல்லை பயோமாஸ் பர் யூனிட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, the amount of living material சொல்லும்போது பார்த்தோன்னா ஸ்டாண்டிங் கார்ப் சொல்லலாம். பயோமாஸ் கேன் பி மெஷர்ட் அஸ் ஃப்ரெஷ் வெயிட் சொல்லலாம், இல்லை ட்ரை வெயிட் சொல்லலாம், இல்லை கார்பன் வெயிட் சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு வந்து பயோமாஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பசுமை எடைன்னு சொல்லலாம், அதாவது பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வெயிட். ஓகே, இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு உலர் எடைன்னு சொல்லலாம், ட்ரை வெயிட் சொல்கிறாங்க, இல்லை கார்பனோட எடைன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம்ஸோட பயோமாஸ் சொல்லலாம். பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் எசென்ஷியல் டு கன்ஸ்ட்ரக்ட் தி எதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு உணவு சங்கிலி, ஃபுட் செயின் சொல்கிறாங்க, ஃபுட் வெப், உணவு வலை, அப்புறம் பார்த்தா ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது. அடுத்த டாப்பிக்கில் வந்து வாட் இஸ் கால் ஃபுட் செயின், வாட் இஸ் கால் ஃபுட் வெப், வாட் இஸ் கால் ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ். எப்படி ஒரு ஈகோசிஸ்டமில் ஒரு உயிரினங்கள் வந்து தாவரங்களோ விலங்குகளோ ஒன்று சேர்ந்து அதோட வாழ்க்கை சுழற்சியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழல் மண்டலத்தில் ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் செயினாக இருக்கும், இல்லை ஒரு ஃபுட் வெப்பாக இருக்கும், இல்லை ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏபயோட்டிக் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க, பயோட்டிக் லிவிங் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் காம்பனன்ட்ஸ் என்னென்ன ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்க. ஹெட்ரோட்ராஃபிக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விச் கன்சியூம்ஸ் த பிளான்ஸ், தட் இஸ் விச் கன்சியூம்ஸ் த ப்ரொடியூசர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெட்ரோட்ராஃபிக் அப்படி பார்த்தீங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீகாம்போசிஸ், இதெல்லாம் மண்ணில் வந்து போகும்போது பிளான்ஸு அனிமல்ஸு எல்லாம் ஆகும் டீகாம்போஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. டீகாம்போஸ் ஏற்படுத்தக்கூடியது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்டிஸ், ஃபங்கின்னு சொன்னீங்க. இந்த எல்லா லிவிங் மெட்டீரியல் அமௌண்ட் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாப்புலேஷன் அது என்ன சொல்கிறீங்கன்னா ஸ்டாண்டிங் கார்ப்னு சொல்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃப்ரெஷ் வெயிட் சொல்கிறீங்க, இல்லை ட்ரை வெயிட் சொல்கிறீங்க, இல்லை கார்பன் வெயிட்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு சூழல் மண்டலத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோசிஸ்டமில் ஒரு என்வரான்மெண்ட்டில் என்னென்ன அமைப்பெலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின், ஃபுட் வெப், ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ்னு பார்த்தீங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம்? த ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம் இன்க்ளூட்ஸ் எனர்ஜி கிரியேஷன்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் பரிமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஷேரிங் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரற்ற கூறுகளுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இல்லை உயிருள்ள கூறுகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு மாற்றம் சொல்லலாம், இல்லை சைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இல்லை சைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், சில நைட்ரஜன் சைக்கிள், இந்த மாதிரி சைக்கிளிக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் த ஈகோசிஸ்டம் சொல்லலாம். பிட்வீன் வாட் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். இதான் ஃபங்க்ஷன்ஸ். எனர்ஜி கிரியேஷன்ஸ் இருக்கும், ஷேரிங் ஆஃப் எனர்ஜி இருக்கும், சைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் வாட் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு செயல்பாடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஈகோசிஸ்டமில். ஓகே, அடுத்தது பாருங்கள் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழல் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈகோசிஸ்டம்லையும் எது சார் ரொம்ப முக்கியமானது? ஓகே, எந்த ஈகோசிஸ்டம் வேணால் எடுத்துங்க, நீங்கள் எது ரொம்ப முக்கியம்? ஒரு சூரிய ஒளி தான் முக்கியம், ஒரு லைட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு தாவரங்களுக்கு வந்து எது தவறு உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் ரொம்ப முக்கியம், லைட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ சூரிய ஒளி ரொம்ப முக்கியம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ் இந்த டாபிக் உங்களுக்கு இன்பிட்வீனில் கொடுத்துருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் லைட் அவைலபிள் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் பிளான்ஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு ஒளி சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் கிடைக்கக்கூடிய ஒளியின் அளவு, எவ்வளோ தாவரத்துக்கு அந்த ஒளி கிடைக்கும், எவ்வளோ தாவரத்துக்கு அந்த சன்லைட் கிடைக்கும், அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன் சொல்லியிருக்காங்க. ஒளி சேர்க்கை சார், அதாவது பார்த்தீங்கன்னா செயலுக்கு கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன் சொல்லுவாங்க, PARன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ இருக்கும் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதிர்வீச்சு எவ்வளோ இருக்கும் ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் இஸ் பிட்வீன் த ரேஞ்ச் ஆஃப் 400 to 700 நானோமீட்டர் வேவ் லென்த்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இடைப்பட்ட ஒரு வேவ் லென்த்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் பிளான்ட் க்ரோத். ஸோ இந்த வேவ் லென்த் இருந்தால் தான் சார் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒளிச்சேர்க்கையானது ஒரு தாவர வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பண்பாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான பண்பாக இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ வேவ் லென்த் சார், கரெக்டான வேவ் லென்த் ஒரு தாவரத்துக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேவ் லென்த் இருக்கணும், 400 to 700 நானோமீட்டர் வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவ் ரேடியேஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். எப்பயுமே ஒரே வேவ் லென்த்தில் இருக்காது. எப்பயுமே ஒரு தாவரத்துக்கு ஒரே மாதிரியான சன்லைட் கிடைக்காது, அப்போ ஒளி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, ஆற்றல் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் எதனாலன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகங்கள் காணப்படும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் கிடைக்காது, மேகங்கள் காணப்படும் சொல்கிறாங்க, க்ளவுட்ஸு. ஒரு வேளை தாவரத்துக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டார்ச் உற்பத்தி ஆகணும்னு நாங்கள் வந்து பார்த்தோன்னா ட்ரீ ஷேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மரத்தில் வந்து நிழல்கள் காணப்படும். அப்போ கீழே இருக்க இலைகளோ கீழே இருக்க தாவரங்களோ பார்த்தீங்கன்னா மறைவு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை செய்யாது, அங்கே ஸ்டார்ச் உற்பத்தி ஆகாது. காற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் ஆகும். இல்லை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், தூசு துகள்கள் இருக்கலாம். இல்லை பருவ காலங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரங்களுக்கு வந்து ஒளிச்சேர்க்கை அந்த விகிதம் கரெக்டாக இருக்காது, வேவ் லென்த் நானோமீட்டர் கரெக்டாக இருக்காது. அப்புறம் இப்போ சீசன்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் லேட்டிடியூட்ஸ். ஓகே, ஒரு தாவரத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் லேட்டிடியூட் ஆல்டிடியூட் டோப்போகிராஃபியில் பார்த்துருப்போம். ஒரு தாவரத்துக்கு வெளிச்சம் எந்த பக்கம் கிடைக்குதோ, ஒரு மலை இருக்குன்னா ஒரு பகுதியில் ஒரு சைடில் கிடைச்சுன்னா அந்த தாவரங்கள் நல்லா இருக்கும். மறைவு பகுதியில் வெளிச்சம் இல்லைன்னா, ஒரு மலை பகுதி மறைவு பகுதியில் இருந்துச்சுன்னா தாவரங்கள் வளர்ச்சி இருக்காது, ஒரு செழிப்பான வளர்ச்சி இருக்காது. அப்படி ஆல்டிடியூட்னு பார்த்துருக்கீங்க. அண்ட் லெங்த் ஆஃப் த டே லைட் அவைலபிலிட்டி, எவ்வளோ நேரம் பகல் நேரம் உங்களுக்கு கிடைக்கும், தாவரத்துக்கு ஒளி அளவு எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே ஒரு தாவரத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலி பிளான்ஸ் அப்சர்வ்ஸ் மோர் ப்ளூ அண்ட் ரெட் லைட் ஃபார் எஃபிஷியன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லியிருக்காங்க. தாவரங்கள் திறம்பட ஒரு ஒளிச்சேர்க்கை நடைபெறும்னா அதிக அளவு என்ன தாவரத்துக்கு கிடைக்குன்னா நீலம் மற்றும் சிவப்பு நிற ஒளிர் கதிர்கள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு தாவரத்துக்கு வந்து ஒளிச்சேர்க்கை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதோட தாவரத்துக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு ஸ்டார்ச் உற்பத்தி ஆகுது, ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் உற்பத்தி ஆகுது, ஒரு தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டான நிலை இருக்கணும்னா எந்த கலர் சொல்கிறாங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆஃப் த டோட்டல் சன்லைட்டில் உங்களுக்கு மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை வந்து பார்த்தா அடையும் எவ்வளோன்னு சொல்லும்போது 34% தான் வந்து ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த சன்லைட்டில் தட் ரீச்சிங் த அட்மாஸ்பியர் இஸ் ரெஃப்ளெக்டட் பிளாக் இன்டு த அட்மாஸ்பியர். ஸோ எவ்வளோ பர்சன்ட் வந்து அட்மாஸ்பியர் ரீச் ஆகிட்டு ரிஃப்ளெக்டட் பேக் சொல்கிறாங்கன்னா 34%. மோரோவர் 10% இஸ் ஹெல்டு பை ஓசோன். எத்தனை பர்சன்ட் வந்து சன்லைட் வந்து ஓசோன் லேயரில் நின்றுடுன்னு சொல்கிறாங்க, 10%. வாட் எவர் பர் அட்மாஸ்பியரிக் கேஸஸ் அண்ட் ரிமைனிங் 56% ரீச்சஸ் எர்த் சர்ஃபேஸ். இப்போ மீதம் உள்ள எவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எர்த் சர்ஃபேஸை வந்து ரீச் ஆகும்னா 56% ஆஃப் சன்லைட் தான் உங்களுக்கு வந்து எர்த் சர்ஃபேஸை ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் திஸ் 56% ஒன்லி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சோலார் எனர்ஜி யூஸ் பை green plants, only 2 to 10% ஆஃப் சோலார் எனர்ஜி, that is light energy, is used by green plants for photosynthesis. அப்போ 100%ல 34% வந்து reflected back, 10% is held by ozone layer, 56% reaches the earth surface. எல்லாம் ரீச் ஆகுது. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து யூட்டிலைஸ் பை த பிளான்ட் சொல்லியிருக்காங்க, 2 to 10% ஒன்லி யூஸ் பை த கிரீன் பிளான்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ இவ்வளோ தான் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தோன்னா தாவரங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது, பயன்படுத்திக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. while the remaining portion is dissipated as heat. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மீதமுள்ள பகுதி உங்களுக்கு வெப்பமாக சிதறடிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். PAR is generally reported as, எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா மில்லி மோல்ஸ் ஸ்கொயர் மீட்டர் per second சொல்லுவாங்க. பை யூஸிங் சிலிக்கான் ஃபோட்டோ வாலட்டில் டிடெக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இதன் மூலம் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதோட அழகு வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ எவ்வளோ சன்லைட் வந்து கிடைக்கிது தாவரத்துக்கு, கரெக்டான வேவ் லென்த்தில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. which detect 400 to 700 nanometer of wavelength of light. PAR values range from 0 to
3000 millimoles per square meter per second. ஓகே, நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும், ஏன்னா சன்லைட் இல்லைல்ல. அப்போ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசின் ஆக்டிவ் ரேடியேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். அண்ட் டியூரிங் மிட் டே in the summer. Okay, at night PAR is 0 and during midday in the summer PAR is often reaches எவ்வளோ வரைக்கும் சொல்கிறாங்கன்னா 2000 to 3000 millimoles per square meter per second வரைக்கும் ரீச்சஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக சொல்லும்போது இவ்வளோ சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ PAR பார்த்தீங்கன்னா டியூரிங் மார்னிங் டைம் வந்து வேல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா தாவரத்துக்கு வந்து ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசின் நல்லாயிருக்கும். நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசின் ஆக்டிவ் ரேடியேஷன் வந்து ஜீரோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, ஸோ ஒரு தாவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவ் ரேடியேஷன் சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஈகோசிஸ்டமோட காம்போனன்ட்ஸ் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. So next we move to other topics. Okay, thank you.